ஏங்க நம்ம பசங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? இதையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் நீங்க போயிட்டீங்களா? என்னால நம்ம பசங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியலங்க. அத்தை, அத்தை, சுந்தர் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை, வருத்தப்படாதீங்க. குடும்பம்னா இந்த மாதிரி பிரச்சனைங்க சில சமயம் வரத்தான் செய்யும். சுந்தர் சின்ன பையன் அத்தை, அதான் கொஞ்சம் அதிகமா எமோஷன் ஆயிட்டான். அவனுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். எப்படி மாப்பிள, அவர் பேசின பேச்ச பாத்தீங்களா? பக்குவம் இல்லாதவங்க கூட தான் மனைவியை பிரியணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா சுந்தர் மாப்பிள புள்ள தாச்சி பொண்ணு கிட்ட போய் குழந்தைய பெத்து கொடுத்துட்டு போன்னு சொல்றாரு. எப்படி மாப்பிள இப்படி ஒரு வார்த்தை சொல்ல அவருக்கு மனசு வந்தது? என்ன விடுங்க, மீனாட்சி மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். சக்தி, என்ன சக்தி, நம்ம வீட்டுல என்னென்னமோல நடக்குது? எனக்கும் ஒன்றும் புரியல அண்ணி. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்தடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சுந்தர் மீனாட்சி மேல பைத்தியமா இருந்தான். அவனா இப்படி பண்றான்னு யோசிச்சா என்னால நம்பவே முடியல சக்தி. சுந்தர் மீனாட்சி கழுத்துல இருந்து தாலியை கழட்டுற அளவுக்கு போயிட்டான். அவன் இப்படிலாம் செய்வான் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அவனுக்கு எப்படி இப்படி ஒரு தைரியம் வந்துச்சு? நடந்ததை இப்ப நினைச்சு பார்த்தா கூட என்னால நம்பவே முடியல. காலம் போற வேகத்துல காதல் கல்யாணம் எல்லாம் சேர்ந்து போகுதுன்னு நினைக்கிறேன். யாரு எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியவே இல்லை அண்ணி. சுந்தர் இப்படி மாறுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்ச நாள் தான் இருக்கு எங்க டிவோர்ஸ்க்கு. சுந்தர் மீனாட்சி அக்கா பிரச்சனையில அம்மா வருத்தத்துல இருக்காங்க. எப்படி எங்க டிவோர்ஸ பத்தி அவங்க கிட்ட சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல அண்ணி. அத்தை, அவனோட சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்குல்ல. என்ன மாப்பிள சிச்சுவேஷன்? பொண்டாட்டிய பிரியிற அளவுக்கு அப்படி என்ன சிச்சுவேஷன்? என்ன இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டிய பிரியணும்னு கனவுல கூட நினைக்க கூடாது மாப்பிள. அதுதான் உண்மையான ஒரு கணவனுக்கு அழகு. இத்தனைக்கும் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா நீங்களும் சக்தியும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க என்ன இப்படித்தான் டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்றீங்களா? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழல, அதுதான் மாப்பிள குடும்பம். மாப்பிள, பொம்பளையா இருக்கட்டும் ஆம்பளையா இருக்கட்டும், கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வர உறவு கணவன் மனைவி உறவு மட்டும்தான் மாப்பிள. அதை இழந்துட்டா வேற எந்த உறவுமே நிலைக்காது. அத்தை, உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது அத்தை. ஆனா இப்ப ஏதாவது கேட்க போனா பிரச்சனை பெருசாதான் ஆகும். கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அத்தை. இந்த பிரச்சனையோட வீரியம் குறையட்டும். சுந்தருக்கும் மீனாட்சி மேல இருக்கிற கோவம் குறையும். அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அத்தை. மாப்பிள, அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அத்தை. சுந்தரும் மீனாட்சியும் நிச்சயம் சேர்ந்து இருப்பாங்க. நீங்க தைரியமா இருங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அந்த கடவுள் சோதனையை தாங்குறோங்கிறதுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அத்தை, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் அத்தை. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவ்வளவு கஷ்டத்திலையும் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல்னா அது நீங்களும் சக்தியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழறதுதான் மாப்பிள. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தி. ஆமா அண்ணி, ஆனா நான் யாருக்காக கஷ்டப்படுறதுன்னு எனக்கு புரியல. எனக்கும் மாமாவுக்கும் கொஞ்ச நாள் டிவோர்ஸ் ஆக போகுதேன்னு கஷ்டப்படுறதா, இல்ல சுந்தர் மீனாட்சி அக்கா பிரச்சனையை நினைச்சு கவலைப்படுறதா, இல்ல இது எல்லாத்தையும் பார்த்து மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருக்க எங்க அம்மாவை நினைச்சு கவலைப்படுறதா? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அண்ணி.
பாவம் சக்தி நீ உன் நிலைமை வேற எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. மீன்குட்டி, மீன்குட்டி, மறுபடியும் சொல்லுங்க. மீன்குட்டி, என்ன மன்னிச்சிரு மீன்குட்டி. ஐயோ, எதுக்குங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? அங்க அந்த சூழ்நிலை அப்படி இருந்தது, அதனால தானே நீங்க அப்படி நடந்துக்க வேண்டியதாயிடுச்சு. என்னங்க சிவா மட்டும் என்ன அடிக்கலனா நான் என்ன பண்ணிருப்பேன்னு தெரியல மீன்குட்டி. விடுங்க, நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நாம நல்லது தானே செஞ்சோம், அதான் எதுவும் நடக்காம நல்லதாவே நடந்துச்சு. ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே அந்த கிளவிதான் மீன்குட்டி காரணம். கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன வேலை பார்த்துருச்சு பாத்தியா? உன் தாலியை போய் கழட்ட சொல்லிருச்சே. தாத்தா சின்ன வயசுலயே போனதுனால கிளவிக்கு தாலியோட அருமை புரியலன்னு நினைக்கிறேன். நீ அழாத மீன்குட்டி. சிவாசக்தி பிரச்சனை எல்லாம் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அந்த கிளவிக்கு. எங்க விடுங்க, அத பாட்டிய பத்தி தெரியும்ல, அத பத்தி ஏன் திரும்ப பேசிக்கிட்டு? நீங்க உங்க அண்ணனை பத்தி சொல்லுங்க. நம்ம போட்ட டிராமால அவர் மனசு மாறி இருக்கும்ல. நிச்சயமா மாறி இருக்கும் மீன்குட்டி. ஏன்னா நம்ம கொடுத்தது ஒவ்வொன்றும் நித்தி அடி. போதுங்க, சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேர்ந்துட்டா அதுவே போதும். நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறதே அதுக்கு தானே மீன்குட்டி. ஆனா அம்மாவை நினைச்சாதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம போடுற டிராமாவை அவங்க உண்மைன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா மீன்குட்டி, அத்தை ஃபீல் பண்ணி இப்படிலாம் பேசும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மீன்குட்டி. ஆனா என்ன பண்றது, இதை விட்டா சிவாவும் சக்தியும் சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட வர வழி இல்லையே. ஆமாங்க, அதான் நானும் என் மனசை கல்லாக்கிக்கிட்டேன். இங்க பாருங்க, விடுங்க, எல்லாம் நல்லதுக்கு தானே. இந்த பிரச்சனை முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுருவோம். சரி மீன்குட்டி. எங்க போன் கட் பண்ண போறீங்களா? கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருங்க, எனக்கு உங்க குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி மீன்குட்டி. எங்க எப்பவும் ஒண்ணு கேப்பீங்களே, அது கேட்கல. ஏது? அதான் பூஸ்ட். இல்ல மீன்குட்டி, உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே எனக்கு 1000 பூஸ்ட் குடிச்ச மாதிரி தான். ஒன்று 2 3 4 5 6 7ல சுக்கிரம் உச்சம். அப்போ இந்த வீட்ல இருக்கிற ராகு இல்ல 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 7ல சுக்கிர உச்சத்துல அம்மா. இருக்கும்போது என்னாச்சு உனக்கு? புதுசா ஏதாவது ஜோசியம் பார்க்க போறியா என்ன? ஐயோ இல்ல சுபத்ரா, நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா சக்தியோட ஜாதகத்துல 7ல சுக்கிரன் உச்சத்துல இருக்கானோன்னு தோணுதுமா. அம்மா, சுக்கிர 7ல இருந்தா 70ல இருந்தா என்ன? கடுப்பேத்தாம கம்முன்னு இரு. ஐயோ, நான் சொல்றத முழுசாதா கேள. 7ல சுக்கிரன் உச்சத்துல இருந்தா அந்த பொண்ண அவ புருஷன் கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதாம். எதுக்கும் அந்த சக்தியோட ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பாத்துடுவோமா? இப்ப எதுக்கு நீ கண்டதையும் உளறிட்டு இருக்க? பின்ன என்னம்மா, நாம எப்படியாவது சக்தியை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு பார்த்தா நமக்கு துணையா இருந்த அந்த ஸ்ரீஜா அவளுக்கு உதவி செய்யறா. பத்தாததுக்கு இந்த சுந்தர் பையிலும் மீனாட்சியும் டிராமா பண்ணி அவங்கள சேர்த்து வைக்க நினைக்கிறாங்க. மொத்தத்துல சிவாவையும் சக்தியும் சேர்த்து வைக்க ஒரு கூட்டமே அலையுதுமா. அப்படின்னா அவ ஜாதகத்துல சுக்கிரன் 7ல உச்சத்துல இருக்கான்னு தானே அர்த்தம். ஒண்ணு அம்மா,
சொல்லு சிவா. மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆ சொல்லுப்பா. அது வந்துமா, சுந்தரால நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடக்குதுமா. சுந்தர் இப்படிலாம் நடந்துக்குவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. ஆமா சிவா, சுந்தர் இப்படிலாம் நடந்துப்பான்னு நானும் நினைக்கல. சுந்தருக்கு ஏன் தான் இப்படி புத்தி போகுதோ தெரியலம்மா. ஆமா மீனாட்சி, கர்ப்பம்மா வேற இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு ஆறுதலா இல்லாம இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அவங்க மனசு எப்படி கஷ்டப்படும்? அதுக்கு நாம என்னப்பா பண்றது? எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. நாம சொல்லதான் முடியும். உன்ன மாதிரி நான் சொல்றத கேக்குற பையனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறானே தெரியலையே. பாவம், அத்தை வேற ஏதாலும் மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. என்ன இவ எதுக்கு இப்ப சென்டிமெண்டலா பேசுறான்? ஒருவேளை டைவர்ஸ தள்ளி போடுறதுக்கு தான் இப்படி பில்டப் கொடுக்கறானோ? ஆமா சிவா, அவனால எல்லாருக்கும் கஷ்டம்தான். அதாம்மா, இந்த நேரத்துல நானும் சக்தியும் டிவோர்ஸ் பண்ற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா. அதனால டிவோர்ஸ கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாமான்னு கேட்கலாம் தாம்மா வந்தேன். அதான பார்த்தேன். அம்மாடி, பாத்தியா சுபத்ரா, இந்த சிவா பையன் சக்தியை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு எவ்வளோ நாசுக்கா உன்கிட்ட சொல்றான் பாரு. சிவா, டிவோர்ஸ தள்ளி போடுறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கான்னு எனக்கு தெரியல. வேணும்னா கேட்டு பாரு. அதுக்கு அவசியமே இல்லைம்மா, நானே கேட்டுட்டேன். சுபத்ரா, நாம தான் ஸ்லோவா இருக்கோம், அவன் சூப்பர் ஃபாஸ்ட்ல இருக்கான். என்னப்பா சொன்னாங்க? டிவோர்ஸ் அன்னைக்கு கோர்ட்ல ஜட்ஜு முன்னாடி சொல்லணுமாம்மா. சுபத்ரா, ஒத்துக்காத. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கு. என்னைக்குப்பா கேஸ் கோர்ட்டுக்கு வருது? இன்னும் 20 நாள் இருக்குமா. அதாவது வர 7ஆம் தேதின்னு சொல்லு. ஆமா அம்மா. சுபத்ரா, கேர்ஃபுல்லா பதில் சொல்ல வேண்டிய நேரம்மா. சின்னதா வார்த்தையை விட்டா கூட சிவாவையும் சக்தியையும் நம்மளால பிரிக்க முடியாம போயிடும். அவன் உன்னை பிரெயின் வாஷ் பண்றான், உஷாராயிருமா. சரி சிவா, இன்னும் 20 நாள் இருக்குல்ல, கேஸ் கோர்ட்டுக்கு வரட்டும். அதுக்குள்ள சுந்தர் மீனாட்சியோட சண்டை சரியாகுதான்னு பாப்போம். அப்படியே அவங்க சண்டை தீரலன்னா வேணா கோர்ட்ல டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கலாம். சரிம்மா. ஐயோ, என்ன சுபத்ரா நீ, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க சொல்லிட்டேன். அவன் கோர்ட்ல டைவர்ஸ தள்ளி போடணும்னு கேட்டா என்ன நடக்கும்னு தெரியுமா உனக்கு? என்ன நடக்கும்? கேஸ கேன்சல் பண்ண சொல்லுவாங்க, அதானே? தெரிஞ்சா இப்படி பண்ணிருக்க? அம்மா, எனக்கும் ரூல்ஸ் தெரியும். இப்ப போய் சிவா கிட்ட வேண்டாம், முடியாது, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னோன்னா அவன் நினைச்சதை செய்யற வரைக்கும் இங்கிருந்து போகவே மாட்டான். இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஆனா இன்னும் 20 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள நேரம் பார்த்து சிவாவை எப்படி மாத்தணுமோ அப்படி மாத்திடுவேன். சிவாவை சக்திக்கு டைவர்ஸ் கொடுக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மீன்குட்டி, நான் பசிக்குதுன்னு கேட்டவொன்னு எனக்காக ஸ்பெஷலா ஏதோ பண்ணிருக்க போல. ஆமா, உட்காருங்க. சாப்பிடுங்க. ஏய், நானே சாப்பிட்றதுக்கு அவனை சமைச்சு கொண்டு வர சொன்னேன். எங்க முதல்ல இதை சாப்பிடுங்க, அப்புறம் பூஸ்ட் தரேன். ஏய், என்னடி என்ன விட நீ அட்வான்ஸா இருக்க? இது டின்னர் டைம், என்ன ஒயில்டா மாத்திராத. சரி சரி சரி, நானே ஊட்டி விடுறேன். வெஜிடபிள் பிரியாணியா?
அடடா. வேற லெவல் இருக்கு. நீ சாப்பிடல, நீ சாப்பிடு. ஆமா மீன்குட்டி, ஒருவேளை நான் உன் கழுத்துல கட்டியிருந்த தாலியை கழட்டியிருந்தா என்ன பண்ணிருப்ப? பலார்னு அரைஞ்சிருப்பேன். என்னாச்சுங்க? இல்ல, நீ அடிக்கிற மாதிரி நினைச்சு பார்த்தேன். என்ன நீ இந்த அடி அடிக்கிற? நினைக்கும் போதே நீ பலார்னு அடிச்ச மாதிரி இருக்கு. சாரிங்க. எதுக்கு இப்ப சாரி கேக்குற? அடிக்கிற மாதிரி நினைச்சுங்கல்ல, அதுக்குதான். அதை நான் தானே நினைச்சேன். நீ ஏன் சாரி கேக்குற? உங்க நினைப்புல கூட ஆக்கா. நான் உங்களை அடிச்ச மாதிரி இருக்க கூடாது. ஏங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, யாராவது வந்துட போறாங்க. இந்த நேரத்துல யார் வரப்போறா? நீ சாப்பிடு. ஐயோ, உங்க அண்ணங்க. ஐயோ, வளர்ந்த வெங்கி வந்துட்டா, வா ஓடிடலாம். வா வா, இங்க பாத்தீங்களா? இப்படி. ஐயோ. ஐயோ, ஏங்க சக்தி வராங்க. இவங்களும் ரொமான்ஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளையும் பண்ண விட மாட்டாங்க. ஆனா அவங்க கிடக்குறாங்க, நீ சாப்பிடு. மாமா என்ன பண்றீங்க? இந்த சுந்தர் பையன் அப்படி பண்றான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சக்தி. நம்மளை பத்தி அவன் வருத்தப்படுறான். நியாயமா பார்த்தா அந்த இடத்துல இருந்து நம்ம தானே டைலாக பேசணும். இந்தா சாப்பிடு. எனக்கும் அதே கவலை தான் மாமா. ஆனா அக்காவை நினைச்சதான் பாவமா இருக்கு. தன்னோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே தெரியாம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு. பாவம் அக்கா. ஏங்க சக்திக்கு என் மேல ரொம்ப பாசங்க. இருக்கும்ல, உன் தங்கச்சில அந்த பாசம். அக்காவுக்கு வயசாயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது. ஏங்க சும்மா இருங்க, சிரிக்காதீங்க. சாரி மீன்குட்டி. இந்த சுந்தர் பையன் மட்டும் நான் சும்மாவா? அவனும் தான் ஒரு லூசு. கேட்டாளா? கேட்கறதுக்கு முன்னாடி என்ன கேவலப்படுத்தலடா. சரி சரி, பல்பு சரியாயிடுச்சு. ரெண்டு பேரும் வாழ்க்கையோட சீரியஸ்னஸ் தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பல பேர் இப்படிதான் மாமா. விடுங்க. நீ யார சொன்ன? நான் பொதுவாதான் மாமா சொன்னேன். சுந்தர் மீனாட்சிக்காக தான் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரியிறோன்னு சொல்றாங்க. சக்தி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஐடியாவா? என்னங்க? என்ன மாமா? பேசாம நாம ஏன் சாரி சாரி. நாம ஏன் டிவோர்ஸை தள்ளி போடக்கூடாது? இன்னுக்குட்டி, நம்ம பிளான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட உங்களுக்கு கேன்சல் பண்ணணும்னு தோணல மாமா? சில விஷயங்களை முடிவு பண்ணிட்டா அதை மாற்ற முடியாது சக்தி. அதில் ஒன்று தான் இது.
சரி மாமா, சீக்கிரமா போய் படுங்க. பாத்தியா, இவ்வளோ தூரம் பண்ணியும் டிவோர்ஸை தள்ளி போடலான்னு சொல்கிறான். நாளைக்கு காலையில் செம்ம ஐடியாவோட வரேன். அப்படி என்னங்க ஐடியா? அதை இனிமே தான் பிளான் பண்ணும். சரி, நானே தான் உனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன், நீ எனக்கு ஊட்டி விட மாட்டேங்கிறா? அருமையா இருக்கு இந்த பிரியாணி. உன் கைப்பக்குவத்தில் சுல்தான் பிரியாணியோட சூப்பரா இருக்கு.